வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம ஃபால் ஆஃப் கிங்ஸ் லேண்டிங் அப்ப நம்ம ரெனேரியா கிங்ஸ் லேண்டிங் வந்து போய் கான்க்யூர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம அலிசன் ஹைட்டவர் நம்ம ரெனேரியாட்ட வந்து போய் ஒரு ப்ரொபோசல் குடுப்பாங்க. ஸோ நம்ம 7 கிங்டம்ஸ் வந்து போய் 2ஆ பிரிச்சுக்கலாம். ஸோ நம்ம நார்த் சைடான நம்ம அயர்ன் ஐலேண்ட்ஸ், வேல், அப்புறம் வந்து போய் நம்ம ரிவர் லேண்ட்ஸ், நம்ம நார்த், அதுக்கப்புறம் வந்து போய் வந்து மத்த எல்லா லேண்ட்ஸுமே நீ எடுத்துக்க. அண்ட் ஈவன் வந்து போய் நம்ம கிரவுன் லேண்ட்ஸ் கூட. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் லேண்ட்ஸ், ஸ்டார்ம் லேண்ட்ஸ் அண்ட் நம்ம ரீச் இந்த 3த்துமே வந்து நான் எடுத்துக்கிறேன். ஐ மீன் நம்ம ஏகான்ல வந்து அவங்க ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெனேரியா ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம 7 கிங்டம்ஸ பிரிக்கிறதுக்கு நம்ம அலிசன் ஹைட்டவர் யாரு? அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கிரீன்ஸ் வந்து இந்த டைம்ல வந்து நம்ம வார்ல தோத்துட்டாங்க தான். ஏன்னா வந்து கிரீன்ஸோட அ முக்கியமான ஒரு இது முக்கியமான கேரக்டர்ஸ் நம்ம குயான் ஹைட்டவர் வந்து ஸ்லேன் ஆயிருப்பாரு. அதே மாரி வந்து நம்ம அலிசன் ஹைட்டவர், ஹெலனா டார்கேரியன் இந்த 2 பேருமே வந்து மாட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து கிரீனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து 2 பேர் தான் இருக்காங்க. நம்ம எய்மன் டார்கேரியன், அதுக்கப்புறம் நம்ம டேரன் டார்கேரியன், ஆர்மண்ட் ஹைட்டவர். ஸோ இந்த மாதிரி 3 பேர் தான் இப்போ வந்து மோஸ்ட்லி ஒரு பெரிய லெவல் பிளேயர்ஸாக இருப்பாங்க. அண்ட் நம்ம ரெனேரியா நம்ம கிங்ஸ் லேண்டிங் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஐ மீன் ஒரு ரேவன்ஸ் வந்து மற்ற ஹவுசஸ்க்கு வந்து போச்சுன்னா, யாரெல்லாம் கிரீன் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கலாம் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டே நம்ம பிளாக்ஸுக்கு வந்து மாறிடுவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம பிளாக்ஸ்மே வந்து ஏத்துப்பாங்க அவங்கள. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐ மீன் புக்ஸ்ல ஏத்துக்கல. பட் ஏத்துக்கிட்டாங்க தான் அந்த சிம்பிளாவே அந்த ஒரு வாரே முடிஞ்சிருக்கும். ஸோ இது நம்ம ரெனேரியாக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால நம்ம ரெனேரியா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ சப்போஸ் ஒத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஓகே. ஸோ இந்த 7 கிங்டம்ஸ் வந்து நம்ம கான்க்யூர் பண்ணது நம்ம ஏகான். ஸோ அவரோட ட்ரீமே வந்து பிரிச்சிருப்பாங்க கூட சொல்லலாம். ஸோ நம்ம ஏகான் இந்த பக்கம் இருக்கிற ரீச், அதுக்கப்புறம் நம்ம வெஸ்டர்ன் லேண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ம் லேண்ட்ஸ் இந்த 3த்துமே ரூல் பண்ணியிருப்பாரு. சதர்ன் சைடுன்னு கூட சொல்லலாம். நம்ம ரெனேரியா நம்ம ஃபுல்லி நார்த் சைடு ரூல் பண்ணியிருப்பாங்க. பட் இங்க யாருக்கு உண்மையான வெற்றின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன் நம்ம ஏகானுக்கு தான் வெற்றி. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, ரீச் ஒரு செல்வ செழிப்பான இடம்னு கூட சொல்லலாம். ஸோ ரீச்ல ஏகப்பட்ட ஃபுட் இருக்கும். நீங்க அக்ரிகல்ச்சர் அதிகமா பண்ணலாம். ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஹவுஸ்ன்னு கூட சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாம 60,000 ஆர்மி மென் கூட அவங்களால ஜெனரேட் பண்ண முடியும். ஐ மீன் 60 to 1,00,000. பட் 1,00,000ங்கிறது ரொம்ப அதிகம். நம்ம ஒரு நார்மலா 60,000 வச்சுப்போமே பேனர் மேன். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம லேண்டிஸ்டர்ஸ், நம்ம வெஸ்டர்ன் லேண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி தெரியும். கோல்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஒரு போர்ட் இருக்கு, லேண்டிஸ் போர்ட். ஸோ இதுவுமே ஒரு மிகப்பெரிய ரீஜியன் கூட சொல்லுவேன். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ம் லேண்ட்ஸ். ஸோ ஸ்டார்ம் லேண்ட்ஸ்ல பெரிய லெவல் ஒரு மிகப்பெரிய எதுவுமே ஹைலைட் இல்லனாலுமே, பட் ஸ்டார்ம் லேண்ட்ஸ்மே ஒரு முக்கியமான இடம் தான். அண்ட் அதுவுமே ஃபுட் அதிகமா நம்ம வெஸ்ட்ரோஸ்க்கு குடுக்குற இடம். ஸோ இந்த 3 இடமே நம்ம ஏகானுக்கு போயிருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இடங்கள். ரொம்ப ரொம்ப ரிச்சான இடங்கள் நம்ம ஏகானுக்கு போயிருக்கோம். ஸோ நம்ம ரெனேரியாட்ட என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அயர்ன் ஐலேண்ட்ஸ். ஸோ நம்ம அயர்ன் ஐலேண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம க்ரவுன் சொல்றத கேட்கவே மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஐலேண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்த். ஸோ நார்த் பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்க சர்வைவ் ஆகுறதே கஷ்டமா இருக்கும். அண்ட் ரிவர் லேண்ட்ஸ் ஒரு ஃபெர்டைல் லேண்ட் தான். பட் அதுவுமே ஏகப்பட்ட ரிவர் இருக்கிறனால வாட்டருக்கு பஞ்சம் இருக்காது. பட் அத வச்சு நீங்க அந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன் சொல்றேன்னா, நம்ம ரிவர் லேண்ட்ஸ்ல மோஸ்ட்லி ரிவர்ஸ் தான் இருக்கும் கைஸ். ஏரியா கம்மி தான். அண்ட் இருந்தாலுமே ரிவர் லேண்ட்ஸ்மே ஒன் ஆஃப் த குரூஷியல் இடம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ மீன் நம்ம கிரவுன் லேண்ட்ஸ்ல நம்ம கிங்ஸ் லேண்டிங் இருக்கு. ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் சிட்டீஸ் அண்ட் ஆல்சோ கேபிட்டல். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வேல். ஸோ நம்ம வேல்ல நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான இடம்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் இப்படி பார்க்கும்போது நம்ம ஏகானுக்கு ஏகப்பட்ட ரிச்சான இடங்கள் போயிடும். அண்ட் நம்ம ரெனேரியாவுக்கு கொஞ்சம் நார்மலான இடங்கள் நம்ம 7 கிங்டம்ஸ்ல இருக்கிற மீதி இருக்கிற ஹவுசஸ் இருக்கும். அண்ட் இது பண்ணியிருந்தா இப்போ நம்ம ஏகானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ ஏன் நான் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டைரல்ஸ் நம்ம டார்கேரியன்ஸ் எப்பதான் அவங்க அந்த த்ரோன விட்டு போவாங்கன்னு நினச்சிருந்தாங்க. அண்ட் இந்த டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ்லேயே அவங்க கிளியரா யாருக்குமே சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ டைரல்ஸ் கண்டிப்பா இந்த கிங்டம் பிரிச்சிருந்தா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க வித்தின் உள்ளேயே. அண்ட் லானிஸ்டர்ஸ் கண்டிப்பா நம்ம டார்கேரியன்ஸ் டிராகன்ஸ் இல்ல. ஸோ அவங்கள்ட்ட பெரிய லெவல் டிராகன் இல்லன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா நம்ம
ரீச் கூட வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜாயின் பண்ணி நம்ப ஏகான் த கான்க்யூரர் வந்து எப்படி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்மிய வந்து திரட்டுனாங்களோ, நம்ம ஹவுஸ் கார்ட்னர், நம்ம ஹவுஸ் லானிஸ்டர். ஸோ திருப்பி அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் அகைன் மாரி. ஸோ திருப்பி மிகப்பெரிய ஒரு ஆர்மிய ஜெனரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ப டார்கேரியன் கூட அந்த ஃபைட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸில அவங்க நம்ம ஏகான கொன்றுக்க கூட செய்யலாம். ஸோ இது கண்டிப்பா நடந்திருக்கும். ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம ரெனேரியாவோட சைட்ல வந்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெனேரியாவோட சைட்ல மிகப்பெரிய பிரச்சனை இருக்காது. பிகாஸ் இந்த 4 ஹவுஸஸுமே ரொம்ப ரொம்ப லாயலான ஹவுஸஸ் தான். அண்ட் ஆல்சோ நம்ம பிளாக் சைட்ல அப்ப ஏகப்பட்ட டிராகன்ஸ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா எந்த ஒரு ப்ராப்ளமே இருந்திருக்காது. அண்ட் இது அது எப்படி நம்ம வெஸ்டர்ஸோட ஒரு எக்கனாமிக்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி இந்த வெல்த் எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் பார்த்தீங்கன்னா, நம்ப நார்த் சைடு ஐ மீன் நம்ம ரெனேரியா ஃபுல்லி இந்த ஃபுட்டுக்கும், அது மட்டும் இல்லாம அந்த எல்லாத்துக்குமே நம்ம ட்ரேடு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் நம்ம ஏகோன் இந்த ட்ரேட டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியமே இல்ல. பிகாஸ் ரீச்ல ஐ மீன் நீங்க என்ன வேணாலும் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரீச் ஏரியாவே பெருசு ஆக்சுவலா. ஸோ அந்த இதில நம்ம ஏகான் ஃபுட்டு மேபி நம்ம ரெனேரியா கூட எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரெனேரியா ஒரு ஃபுட்டுக்காகவே மத்தவங்கள்ட்ட ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த மாரியான இடங்கள் தான் நம்ம ரெனேரேட் இருந்துச்சு. அத வச்சுட்டு அவங்களால ஏதாவது ஒரு வார் வருது, ஏதாவது ஒரு ரிபெல்லியன் வருதுன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இதுவே நம்ம ஏகானுக்கு பிரச்சனை இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம ஏகானுக்கு மிகப்பெரிய பிரச்சனை 3 ஹவுஸஸுமே பேக் ஸ்டாபிங் ஹவுஸஸ் தான். இல்லையே ப்ரோ! பராத்தியன்ஸ் கண்டிப்பா லாயலிஸ்ட். ஸோ அவங்க கண்டிப்பா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்ல கண்டிப்பா அவங்களுமே இவங்க கூட சேர தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் நம்ம பராத்தியன்ஸ் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ லைக் நீங்க நெனச்சீங்கன்னா அவங்களுமே டார்கேரியன்ஸ் தான். லைக் அவங்களுமே அந்த ஹாஃப் டார்கேரியன்ஸ் மாரி தான். ஸோ அந்த ஓரஸ் பராத்தியன், த ஃபவுண்டர் ஆஃப் ஹவுஸ் பராத்தியன் ஒரு டார்கேரியன், ஹாஃப் பிரதர் ஆஃப் நம்ம ஏகான் த கான்க்யூரர். ஸோ சிம்பிளா சொன்னா அவங்களுமே ஒரு ரைட்ஃபுல் ஹேர் டு த அயர்ன் த்ரோன். ஸோ இதனால தான் நம்ப ராபர்ட் ரிபெல்லியன் அப்ப ஈவன் தோ நம்ம ராபர்ட் இந்த ரிபெல்லியன் அவரோட பேர்ல தான் நடத்திருந்தாலுமே, ஈவன் அவர் தான் நம்ம ரேகார் கொண்டு வந்தாலுமே, ஸோ முக்காவாசி லார்ட்ஸ் நம்ப யார் அடுத்த அயர்ன் த்ரோன் உட்காருன்னு சொல்லும்போது, கண்டிப்பா நம்ம ராபர்ட் பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ராபர்ட்க்கு பிளட் இல்லன்னா, ஐ மீன் நம்ம டார்கேரியன் பிளட் இல்லன்னா. பட் நீங்க ராபர்ட்டோட அம்மா ஆக்சுவலா டார்கேரியன். ஸோ அதனால நம்ம ராபர்ட்க்கு கிட்டத்தட்ட ஹாஃப் டார்கேரியன் பிளட் இருந்துச்சு. ஸோ ராபர்ட்மே நம்ம ரேகார், நம்ம டெனரிஸ் எல்லார் கூடயுமே ரிலேட்டிவ்ஸ் ஆக்சுவலா ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது, ஸோ அதனால தான் அவருக்கு நம்ம அயர்ன் த்ரோன் கொரோனேஷன் பண்ணி வச்சாங்க. நம்ம மத்த ரீஜினல் லார்ட்ஸ், பேரமன் லார்ட்ஸ். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இந்த 3 ஹவுஸஸ் நம்ம டைரல்ஸ், நம்ம லானிஸ்டர்ஸ், நம்ம பராத்தியன்ஸ். ஸோ கண்டிப்பா நம்ம ஏகான் அந்த ஒரு ஹவுஸ் மதிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹை டவர்ஸ் என்னதான் ஒரு முக்கியமான ஒரு ரிச்சான ஹவுஸா இருந்தாலுமே, அவங்களோட ஒரு மெயின் பேக் போன இழந்திருப்பாங்க நம்ம ஓட்டோ ஹை டவர். ஸோ எப்படின்னா, நம்ம டைவின் லானிஸ்டர் இல்லாம நம்ம ஹவுஸ் லானிஸ்டர் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதே மாரி தான். ஸோ நம்ம ஓட்டோ ஹை டவருமே அதே ஒரு கேரக்டர் தான். ஸோ அவர் இல்லாம நம்ம ஹை டவர பார்த்து பயந்தவங்க எல்லாருமே அத பார்த்து பயந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ரிபெல்லியன் நடந்து நம்ம டார்கேரியன்ஸ் அங்க ஓவர்த்ரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். நம்ம ரெனேரியா சைட்ல கண்டிப்பா ஒரு பீஸ்ஃபுல்லான ரூலிங் தான் இருந்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ப மத்த இந்த ஹவுஸஸ் எல்லாருமே ஹானரபிளான ஹவுஸஸ். அண்ட் நம்ம ஆஸ்கர் டல்லி, நம்ம எல்மோர் டல்லி புக்ல இருக்கிறவருக்கு இருப்பாங்களே. ஸோ இவங்க ரிவர்லாண்ட்ஸ ரூல் பண்றனால கண்டிப்பா இவங்க எந்த ஒரு ப்ராப்ளம் குடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஸ்டார்க்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுமே ஹானரபிளா அவங்களோட ஓத்த எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வேல் ஸோ கண்டிப்பா நம்ம ரெனேரியா அந்த ஏரின் ஹாஃப் ஏரின் அவங்க. ஸோ அதனால அவங்களோட ஒரு பிளட் நம்ம அயர்ன் த்ரோன்ல உட்காரும்போது, ஸோ கண்டிப்பா நம்ம ஹவுஸ் ஏரன்மே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. கிரவுன் லேண்ட்ஸ் நம்ம டார்கேரியன்ஸோடது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்ல. அயர்ன் ஐலேண்ட்ஸ் மட்டும் தான் ஒரு ப்ராப்ளம். பட் அவங்களுக்குமே நம்ம ரெனேரியா ஏதாவது ஒரு ட்ரேட் நீங்க ட்ரேட் பண்றதுக்கு அதிகமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா நம்ம அயர்ன் ஐலேண்ட்ஸ், நம்ம ரெட் கிராக்கன் நம்மளுமே ஒத்துப்பாரு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு நல்ல டெசிஷனான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இத அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, மேபி ஒரு நல்ல டெசிஷனா இருந்திருக்கும். பட்
நம்ம ரெனேரியா வந்து வார்ல ஜெயிக்க போறப்போ வந்து நம்ம அலிசன் வந்து சொன்னதுனால, கண்டிப்பா நம்ம ரெனேரியா வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நானா இருந்தாலுமே ஒத்துக்க மாட்டேன். ஏன்டா கஷ்டப்பட்டு ஏகாந்த கான்கரர் வந்து இந்த 7 கிங்டம்ஸையும் வந்து காப்பாத்துவாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மேகாவோட ஆட்சியிலயுமே நம்ம ஜெகரிஸ் உள்ள பூந்து வந்து அத ஒரு 70 வருஷமா காப்பாத்துவாரு. ஸோ நீங்க வந்து சின்ன ஒரு சிவில் வார் வச்சுட்டு அந்த கிங்டம பிரிச்சுட்டீங்களா? அப்படிதான் இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இத பிரிச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா ஸ்டோரி மொக்கையா போயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஆர்.ஆர். மார்ட்டின் அத பண்ணல. பட் அவரு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா யோசிச்சிருக்காரு. ஸோ இந்த மாரி நடந்தா என்ன ஆயிருக்கும்னு சொல்லி. ஸோ அத பத்தி அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தோம். அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ புடிக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சா கீழ மறக்காம பிரஸ் பண்ணி ஆல்னு போட்டுருங்க காய்ஸ். அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பாஸ் சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.